திவ்யா வந்து பாத்தீங்கன்னா, அர்ச்சனாவா உருமாறுறாங்களா? பார்வதிய வந்து நம்ம மாயாவோடையும், வனிதாவோடையும் இந்த மாரி வந்து யாரோடையும் நம்ம கம்பேரே பண்ணவே முடியாது. ஏன்னா, அக்காவ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, சர்வைவர்லயே நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டுருக்கோம். அக்கா எந்த லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆளே இல்லாத காட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு பாசிட்டிவ குடுத்த அக்கா வந்து, இந்த வீடு சும்மாவா? ஏசி, ரூமு, அதுவும் இல்லாம நெகட்டிவ் பறக்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் கை வந்த கல சொடக்கு விட்ட மாரி வந்து பண்ணிருவாங்க. இப்போ வந்து திவ்யா விசஸ் பாத்தீங்கன்னா பார்வதி அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா போக போகுது. என்ன நடக்க போகுது? பார்வதி வந்து பாத்தீங்கன்னா, "ச்சீ போ, வா" அப்படின்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்த வாழ்க்கை. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க தேவையில்ல. அதுதான் பேசுவாங்க. அடுத்து எத நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது இன்னைக்கு காலைல இருந்து நான் லைவும் பாத்தேன். இப்பயும் பாத்தீங்கன்னா எபிசோடும் பாத்தேன். பாத்தப்ப காலைல வந்து இப்ப இந்த வாரம் என்ன வாரம்? ஹோட்டல் டாஸ்க். ஆஹா ஓஹோ ஹோட்டல். இப்படி இருக்கும்போது, நார்மலா ஒரு ஹோட்டலே நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், சின்னதா இருக்கட்டும், இந்த பெரிய சைஸ் ஹோட்டலா, ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், எம்ப்ளாயீஸ எப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது, இது ஒரு டாஸ்க். எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரும் நல்லாவே தெரியும். இவிங்க எல்லாம் சேர்ந்துட்டு அந்த 7வது சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட் உள்ள வந்தோனே, அவிங்கெல்லாம் அப்படியே பிடிச்சு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போட்டு ஒரு ஆட்டம் ஆடுனாய்ங்க. அதனாலவே என்னமோ பார்த்தீங்கன்னா, பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தினேஷ் அவர்களா இருக்கட்டும், இந்த மாரி பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த சீசன் வந்து அதே மாரி நடக்குமோ அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைட்டா 7வது சீசன் வாட வருதுடா அப்படின்ற மாரி உங்களுக்குமே கூட தோணலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு ஆடுறாங்க, போல்டா இருக்காங்க. நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாரி கரெக்ட்டா பேசுறாங்க. ஒரு இடத்துல கூட ரொம்ப தரம் தாழ்ந்து, "ஏய் போடி! நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு இவடி, அவ" அப்படின்ற ஒரு வேர்ட வந்து பார்வதி தான் யூஸ் பண்றாங்க. ஆனா திவ்யா கணேசன் எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்பவே நெறைய பேர் வந்து ஃபயர் விட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சமூக வலைதளங்கள் ஃபுல்லா பார்க்க முடியுது. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் இந்த வயல் கார்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, பார்வதிய நெகட்டிவ்க்காக வந்து கண்டிப்பா வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுவும் திவ்யா சொல்றாங்க. பார்வதின்ற பேர் போயிட்டு புரோமோவதி அப்படின்ற மாரி ஆயிருக்காங்க. வா வாரம் வீக்கெண்ட் எபிசோட்லாம் நீங்கலாம் தெரியவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நீங்கலாம் தெரியவே மாட்டேங்கிறீங்க. காணா போயிட்டீங்க. ப்ரோமோ ஃபுல்லா பார்வதி தான் வருது அப்படின்ற விஷயத்த வந்து ஒட்டச்சு பேசுறாங்க. எல்லாத்துலயுமே அத ஷேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு நெகட்டிவ் பேர் இருக்கு. நம்ம அடிச்சு ஆரம்பிக்கணும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே இவங்க கொண்டு போயிட்டு பார்வதிய அடிச்சு இவங்க நெகட்டிவ் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பார்வதி பேரு ஃபுல்லா ஆல்ரெடி டேமேஜ் தான். இவங்களுக்கு கொஞ்சம் மாஸ் வேல்யூ கிடைக்கும். மக்கள் வந்து நெறைய இவங்கள வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது நான் இது வயல்ட் கார்டு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயல்ட் கார்டு முன்னாடி வரைக்கும் இந்த சீசன்ல வந்து ஒரு டைட்டில் வின்னர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணது சுபிக்ஷா, அப்புறமேட்டு இன்னும் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் தான் சொல்ல முடியும். அப்படின்ற மாரி அவங்களலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கு இப்போ வந்து லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ட்லேருந்து பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி அமித் அவர்களும் கடைசி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து வின்னர் அல்லது ரன்னர் வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. என்ன எல்லா சீசன்லயும் வந்து ஒரு ஒரு நெகட்டிவா ஒரு கும்பல் போச்சு அப்டின்னா, அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப வந்து மாயா கும்பலுக்கும், இப்ப பூர்ணிமா கேங்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அசீம் விசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, ஒரு செட் ஆஃப் விக்ரம் இருக்கு. விக்ரமுக்கு ஒரு சப்போர்ட்டும், அசீம்க்கு ஒரு சப்போர்ட்டரும் இருந்துச்சு. ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு வந்து எல்லாருமே கழுவி தான் ஊத்துறாய்ங்க. ரிவ்யூவர்ஸ்ல ஆரம்பிச்சு மக்கள்லேருந்து எல்லாருமே கழுவி தான் ஊத்துறாங்க. சப்போர்ட் யாராச்சும் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல. என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த நெகட்டிவ் கேட்டகரிய ஒரு வில்லன் வேணும் அப்படின்ற அடிச்சு ஆடுறதுக்காக வந்து பார்வதி இவங்க வந்து வச்சே இருப்பாங்க. வோட்டிங் அடிப்படையிலே வந்து அது பாட்டா, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்ல. அது மக்கள நம்ம சொல்ல முடியாது. அது யார சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் திவ்யா கணேசன் அடுத்த கட்டத்த நோக்கி நகரணும் அப்படின்னா, இப்ப பண்ற ஒரு இதிலே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டைட்டிலுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் நான் சொல்றேன், இவங்க அந்த அர்ச்சனாவோட கேரக்டர பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி. அர்ச்சனா கூட வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒட்டச்சாங்க. அவங்கள அழுவ விட்டாங்க. லிட்டரலி வந்து ஓட விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி, திரும்பி எந்திரித்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறமேட்டு அழுவற நிறுத்தி பார்த்தீங்கன்னா, ப்ரொவோக்லாம் பண்ணி வேற மாரி கொண்டு போனாங்க. அதுல கமலஹாசன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சா. அதனால வந்து அர்ச்சனா ஒரு வேற மாரி கொண்டு போனாங்க. இவங்க வந்து லிட்டரலி உடையிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு முடிவெடுத்துற இதுதான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேற மாரி பண்றாங்க. இந்த ஹோட்டல் டாஸ்க்லயே பார்த்தீங்கன்னா,
எனக்கு காலையில இவங்க இன்னைக்கு எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்ட கூப்பிட்டு திட்டுறாங்க. இப்ப நம்மளே ஒரு ஹோட்டல் போறோம். நீங்களே ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் போறீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சோனே ஒரு காஃபி கொண்டு வரதா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு எதிர்பார்க்குறீங்க. "என்னடாப்பா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னப்பா எதுவுமே வரமாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு, யார் மேனேஜரோ இவங்க அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லுவீங்க? "என்னங்க ஹோட்டல் நடத்துறீங்க? ஒரு காலைல நாங்க எந்திரிக்கிறோம், ஒரு காஃபி வர மாட்டேங்குது, செலவு பண்றோம் என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாவே கேட்பாங்க. அதே தொனியில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் அவர்கள் கேட்கிறாரு. மஞ்சரியும் அதான் சொல்றாங்க. ஃபங்ஷனலா வச்சுக்கங்க நம்ம ஹோட்டல. எங்களுக்கு அதுதான் வேணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுவுமே கத்திக்கிட்டே இருக்காதீங்க. நைட் ஒரு சண்ட போச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். திவாகருக்கும் இந்த நம்ம எஃப்ஜேக்கும் ஒரு சண்ட. அது பார்த்தீங்கன்னா, ஆம்பளையான்னா ஆம்பளையா இருந்தா அப்டின்னு சொல்லிட்டு அவன் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல எஃப்ஜே. இந்த வாரம் ஏதோ வெளியில அனுப்பிச்சா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி தான் நம்மளுக்கு தோணுது. அதனால வந்து அவங்க திட்டுனனால, ஐயோ! இந்த டாஸ்க்ல வந்து இத சொதப்பிருமோன்னு சொல்லிட்டு தான் அவங்க வெளியில வந்து ஒரு ரூடா வந்து நடந்துக்கிறாங்க. அது இவங்களுக்கெல்லாம் புடிக்காம, இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர மாத்தி, வேற யாருக்காச்சும் கூட போட்டுருக்கலாம். விக்ரம மேனேஜரா போட்டுருக்காங்க. நான் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு விஷயம் சொன்னேன் 1 வீக்ல. விக்ரம் பொறுத்தளவு வெளியில வந்து வேற மாரி ஒரு வந்து கேம் ஆடுவார்ன்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவர் விக்கல்ஸ் டீம்லயா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா, செம்ம காமெடி பண்ணுவாரு. வேற மாரி பண்ணுவாரு. சரியான ஃபன்னா இருக்க போது இந்த சீசன்ல அவர் தான்ப்பா என்டர்டெய்னரா இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்புனோம். இன்ன வரைக்கும் நான் விக்ரம் வீட்டுக்குள்ள எங்கன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்க லெவல்ல தான் இருக்காரு. அவரு மேனேஜர் ஆனதுலேருந்து மொக்கையா தான் போயிட்டு இருக்கு அப்டின்னே சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் திவ்யா கணேசன் அவர்களே வந்து அர்ச்சனாவோட ரோல எடுக்குறாங்களா? அவங்களோட இது எல்லாம் புடிச்சிருக்கா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.